கடக ராசிக்கு ஜூன் மாதம் 2025 எப்படி இருக்கும் பாருங்க. ராசியில் செவ்வாய், 12இல் குரு, 2இல் கேது, 8இல் ராகு. கொஞ்சம் கடுமையான டைம். செலவுகள், சுப செலவுகள் அதிகமாக இருக்கு. வயிற்றில் கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கும். 2இல் கேது, 8இல் ராகு இருக்கும் பொழுது அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் போய் நாம் மாட்டிக்கொள்ள கூடாது. 10இல் சுக்கிரன் இருக்காரு. வியாபாரம் செய்யணும், பணம் சம்பாதிக்கணும். சூரியன் புதன் 15ஆம் தேதி வரைக்கும் லாபத்தில் இருக்காரு. அது வரைக்கும் லாபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் சூரியன் 12ஆம் பாவத்தில் வந்து விடுவார். 2ஆம் பாவத்துக்கு அதிபதி 12ஆம் பாவத்தில் வரும் பொழுது பசங்களுடைய ஃபீஸு, வாடகை, அது இது ஒரு லிஸ்ட்டு ரெடியாக இருக்கு உங்களுக்கு செலவுக்காக. 8இல் ராகு இருக்கும் பொழுது நாம் நம்முடைய உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா கேஸ் ட்ரபிள், வயிற்றில் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. சனி பகவான் 9வது பாவத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையை செய்வார், தைரியத்தை கொடுப்பார். பல சிக்கல்கள், ஆனால் சில பேர் உங்களை பயமுறுத்திருப்பாங்க. குரு 12இல் வருது, பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு. நான் சொல்ல மாட்டேன். குரு 12இல் இருக்கும் பொழுது தன்னுடைய உணவு கட்டுப்பாடு, ராகு 8இல் இருக்கும்போது உணவு கட்டுப்பாடு. ஸ்பைசியாக ரொம்ப சாப்பிடக்கூடாது, ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, தண்ணீர் அடிக்கக்கூடாது. அப்பொழுது கடக ராசிக்காரருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அரசியலில் இருக்கின்ற கடக ராசிக்காரருக்கு இந்த மாதம் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். உங்கள் பார்ட்டிக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது. ப்ரமோஷன் செலவுகள், ட்ராவல் அதிகமாக இருக்கும். சில நேரம் தேவையில்லாத ட்ராவல் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும். வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். லாபத்தை பார்ப்பீர்கள், ஆனால் அந்த லாபம் செலவுக்காக லாபம் என்று சொல்லுவேன். செலவுகள் அதிகமாக இருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு செலவு அதிகமாக இருக்கும்ப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் ஆகிவிடும், பிரச்சனை இருக்காது. நீங்கள் ட்ராவல் பண்ணுற, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற வியாபாரியாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ராவல் டைமில் ஏதாவது நகை நட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் உஷாராக பார்த்து கொள்ள வேண்டும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம்தான். அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, கொஞ்சம் உஷாராக படிக்கலாம். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் கடகராசிக்கு நம சிவாய். ஏனென்றால் கோபத்தை தணிய வேண்டும். செவ்வாய் லக்னத்தில் இருக்கார். நம சிவாய், நம சிவாய், நம சிவாய், நம சிவாய். சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்க. பால் எடுத்துகிட்டு போய் தண்ணீரால் அபிஷேகம் செய்யுங்க. ஒயிட் பூ வைங்க, அபிஷேகம் பண்ணுங்கள் பகவான் சிவனுக்கு. அதுக்கப்புறம் பணம் வர வேண்டும், தைரியம் வர வேண்டும் என்றால் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் தினமும் படிக்க வேண்டும். இதை செய்தால் கடகராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.